வணக்கம். தளிவகம் முதலாவது சந்திப்பு, காணொளியூடாக முதலாவது சந்திப்பு. இதில் நாங்கள் தளிவகத்தின் செயற்பாடு குறித்து பார்ப்போம். தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்து உலக நாடு முழுக்க பறந்து வாழ்கிறோம் என்று சொன்னால் இதற்கான உண்மையான காரணம் இலங்கை அரசால் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவாத செயற்பாடுகளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத தமிழ் மக்களாகிய நாங்கள் அகிம்சை ரீதியாகவும் அதனைத் தொடர்ந்து ஆயுத ரீதியாகவும் போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டோம். அந்த விளைவாகவே நாங்கள் உலகம் முழுக்க அகதிகளாக புலம்பெயர்ந்து வாழ வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டது. இந்த ஆயுத போராட்டம் மிகவும் உச்சக்கட்டத்துக்கு வளர்ச்சி கண்டு இலங்கை அரசுக்கும் தமிழ் தரப்புக்கும் சம இராணுவ பலமான நிலையை எட்டிய போது உலக பூகோள அரசியல் தேவைகளுக்காக உலக ஆதிக்க வல்லரசுகளின் விருப்பத்துக்கிணங்க அவர்களின் முழு ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய விடுதலை போராட்டம் அளிக்கப்பட்டது. அப்பொழுது 2009ஆம் ஆண்டு மே மாதம் எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. அப்பொழுது தமிழ் மக்களாகிய எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு பேரிழப்பு, மக்களால் ஆகிய எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத பெரும் துன்பியல் இழப்பு. அந்த இழப்பை ஈடு செய்ய எங்களால் அதில் இழந்த தலைமைகளையோ அதில் அளிக்கப்பட்ட மக்களையோ ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்று வரை எந்தவிதமான ஒரு அடையாளமும் காணப்படவில்லை. ஆகவே எங்களுடைய தலைமைகள் அற்ற ஒரு இனமாக நாங்கள் இன்றைக்கு உலகப்பந்திலே இருக்கிறோம். இந்த தமிழர்களாகிய நாங்கள் இன்றைக்கு ஒரு அரசற்ற இனமாக எந்த ஒருவராலும் எந்த மக்களாலும் திரும்பி பார்க்கப்படாத, யாரும் எங்களது இனத்துக்கு ஏதாவது ஏற்படுமாயின் கேட்பாரற்ற ஒரு இனமாக நாங்கள் இன்றைக்கு உலகப்பந்தில் இருக்கிறோம். எங்களுக்கு அடி விழுந்தாலோ நாங்கள் தாக்கப்பட்டாலோ அல்லது நாங்கள் அடக்கப்பட்டாலோ கேட்பதற்கு எங்களை தவிர வேறு யாரும் இல்லை. இதை நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு ஆயுதம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு தமிழர்களின் தலைமைகளாக தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட அமைப்புகள் அந்த ஒரு இனம் தனது விடுதலை போராட்டத்தில் இழந்த பேரிழப்புக்கு ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு தன்னை சுதாகரித்து எழும்புவதற்கு ஒரு காலப்பகுதி தேவைப்படும் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். சடுதியாக ஒரு பேரிழப்பை சந்தித்த இனம் சடுதியாக சுதாகரித்து கொண்டு தங்களை நிமிர்ந்து நின்றுவிட முடியாது. அதற்கு ஒரு காலப்பகுதி தேவைப்படும். அது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. அந்த அடிப்படையில் 2009க்கு பிற்பாடு தங்களை தலைமைகளாக சொல்லிக்கொண்ட அமைப்புகளும் தாயகத்தில் இருந்த அமைப்புகளும் அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படியாக ஒரு இனத்துக்கான உண்மையான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான கடந்த கால இழப்புகளை சரி செய்து அதில் நடந்திருக்கக்கூடிய கடந்து வந்த பாதையிலே இருக்கக்கூடிய பட்டறிவுகள், அனுபவங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை,
அவற்றையெல்லாம் உள்வாங்கி எவ்வளவு தூரம் எங்களது இனத்துக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் செயற்படுகின்றார்கள் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்திலே தான் இந்த தெளிவகம் என்கின்ற ஒன்று தனது சேவை இது தவிர்க்க முடியாதது என்று உணர்ந்து அதற்கான பணியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. ഇതിൻ്റെ நோக்கம் தமிழினத்தின் தற்போதைய நிலை சார்ந்தும் எதிர்காலம் சார்ந்தும் எமது அடுத்த சந்ததியினரின் நலன் சார்ந்தும் மிகவும் ஆழமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் செயற்பட வேண்டுமென்ற ஒரு உயரிய நோக்கோடு இதனுடைய செயற்பாடுகள் நடக்கும். இதற்கான ஒத்துழைப்பை உங்கள் அனைவரிடமிருந்தும் நாங்கள் அன்போடு வேண்டி நிற்கின்றோம். நல்லது, மகிழ்ச்சி. அடுத்த காணொளியை சந்திப்போம்.